This was Austin from Government College of Technology. I am having my technique Chandroda with me. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மெட்டல் ஃபார்மிங் பத்தி பார்க்க போறோம். மெட்டல் ஃபார்மிங்ல ஆர்ட் ஒர்க்கிங், கோல்ட் ஒர்க்கிங் டிஃபரன்ஸ். So hard working வந்து process done above recrystallization temperature. In cold working process done below recrystallization temperature. எல்லாம் கீவேர்ட் லேர்ன் பை கீவேர்ட்ஸ். எப்பவுமே நம்ம படிக்கிறோம் அப்படின்னா முழுசா எப்பவுமே இது பண்ணக்கூடாது. குணா படத்துல இந்த பாட்டு கேட்பாங்க, கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம் விட்டோம். அப்போ நடுவில் மானியத்தேனை போட்டுக்கணுவாங்கல்ல, அந்த நீ ஆரம்பத்திலே நீ என்ன பண்ணக்கூடாது, மானியத்தேனோட பயணிக்கக்கூடாது. கீவேர்ட் தான். ஆர்ட் ஒர்க்கிங் அப்படின்னா அப்போ, கோல்ட் ஒர்க்கிங்னா பிலோ. சரியா? அதான் கேட்பான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல, அதான் கேட்பான். ஆர்ட் ஒர்க்கிங்னா அப்போ, கோல்ட் ஒர்க்கிங்னா பிலோ. எதுக்கு அபோ எதுக்கு பிலோ அப்படின்னா, above recrystallization temperature. Recrystallization temperature. இப்போ recrystallization அப்படின்னா RC. இப்போ RCனா என்ன சொல்லுவீங்க? ராயல் சேலஞ்சர்ஸ். RCB சொல்லுவீங்களா? IPL பார்த்தீங்கன்னா RCB தெரியும். அப்போ RC. அப்போ ஆர்ட் ஒர்க்கிங், கோல்ட் ஒர்க்கிங்னாலே நமக்கு என்ன பண்ணணும்? RCB ஞாபகம் வரணும். RC ஃபார் recrystallization. அவங்கள பொறுத்த வரைக்கும் ராயல் சேலஞ்சர், நம்மளை பொறுத்த வரைக்கும் recrystallization. ஆர்ட்னா அபோ, கோல்ட்னா பிலோ. So first point. In hot working low pressure is required, for cold working high pressure is required. So லோடா இருக்கட்டும், பிரஷரா இருக்கட்டும், பவரா இருக்கட்டும், எல்லாம் ஒண்ணுதான். ஸோ ஒருத்தன் ஆட்டா இருக்கான் வச்சுக்க, நெகிழும் தன்மையோட இருப்பான், அப்படியே நெகிழ்ந்துட்டு இருப்பான், வச்சு நசுக்கணும்னா சீக்கிரம் நசிக்கலாம். ஆனா ஒருத்தன் கோல்டா இருக்கான் வச்சுக்க, அப்படியே கம்பீரமா இருக்கும், அவன் நசுக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமான ப்ரெஷர் தேவைப்படும். ஸோ ஹை ப்ரெஷர் கோல்ட் ஒர்க்கிங்கில், லோ ப்ரெஷர். ஏன்னா அவனை குறைய வச்சா என்ன ஆகலாம், ஈஸியாக நசிக்கலாம். அப்போ லோடு தேவை, எவ்வளோ லோடு தேவைன்னா கம்மியான லோடு தான் தேவை, எவ்வளோ ப்ரெஷர் தேவை கம்மியான ப்ரெஷர் தேவை, எவ்வளோ பவர் தேவை கம்மியான பவர் தான் தேவை. எல்லாமே ரிலேட் பண்ணணும். லோடுனாலும் ப்ரெஷர்னாலும் பவர்னாலும் ரிலேட் பண்ணுறது. அடுத்தது, no residual stress is formed in hot working. In cold working residual stresses are formed. சூப்பரான விஷயம். ஒருத்தன் வந்து ஆட்டா இருக்கான் வச்சுக்க, அப்ப தயாரா இருக்கான்னு அர்த்தம், மாற்றத்துக்கு தயாரா இருக்கான்னு அர்த்தம். அப்ப அவனே தயாரா இருக்கவன நீ தயாரா பண்ணா தயாராகிடும். சரியா? இப்ப நீங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆசைப்படுறீங்க, நீ ப்ரிப்பேர் பண்ண நீ ஆட்டோமேட்டிக்கா இல்ல உங்களெல்லாம் விட்டுட்டு வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு பக்கத்துல என்ன காலேஜ் இருக்கு, இங்க என்ன NGP இருக்குல்ல, NGP காலேஜில் போயோ இல்லை வந்து வேற காலேஜில் போயோ, SNSல போயோ இல்லை வேற ஏதாச்சும் காலேஜில் போயிட்டோ, அவங்க ப்ரிப்பேர் பண்ண மைண்ட் செட் இல்லை அப்படின்னா, அப்படி மைண்ட் செட் இல்லாதவங்களை வந்து கூப்பிடுறது ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் ஆகும். இப்போ கோல்ட் ஒர்க்கிங்கில் வந்து நம்ம பக்குவமே பக்குவப்படுத்தாம நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது ஆனால் ஆர்ட் ஒர்க்கிங்ல அவன் பக்குவமாக தான் இருக்கான், ரெடியாக இருக்கான். நான் ப்ரிப்பேர் பண்ணேன் சரி டெஸ்ட் எழுது, அப்போ எழுதுவோம். ப்ரிப்பேரே பண்ணாத கூட்டம் வந்து நீ டெஸ்ட் எழுதுனா என்ன ஸ்ட்ரெஸ் ஆகிடும், அப்படியே மூஞ்செல்லாம் இறுகி போயிடும். அப்போ ஆர்ட் ஒர்க்கிங் வந்து ஆல்ரெடி தே ஆர் ப்ரிப்பேர்ட் வித் சம் டெம்பரேச்சர் அப்போ இருக்கு, அப்போ அவன் ரெடி, நோ ஸ்ட்ரெஸ். Hot working allows large deformation. Cold working increases strength but decreases ductility and corrosion resistance. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான பார்ட். ஹாட் ஒர்க்கிங்கில் லார்ஜ் டிஃபார்மேஷன் சில பாயிண்ட் தான். கோல்ட் ஒர்க்கிங் பண்ணும்போது இட் இன்க்ரீசஸ் ஸ்ட்ரென்த், பலம் கூடும் கோல்ட் ஒர்க்கிங்கில். அப்புறம் டிக்ரீஸ் டக்டிலிட்டி, கொஞ்சம் கெட்டியாயிடும், ஆடாயிடும், ஆனால் டிக்ரீஸ் டக்டிலிட்டி, கரோஷன் டிக்ரீஸ் ஆகுறாங்க. In hot working result in surface saturation, it results in pure surface finish, whereas in cold working it results in better surface finish. So poor surface finish வந்து ஏன்னா அப்படியே சூடு பட்டு வச்சுங்க, அப்போ நெருப்பு அப்படியே காட்டுறோம், தோரணம் வெந்துடும். அதே ஹாட் ஒர்க்கிங்ல ஸ்கேல்ஸ் will be formed. எதனால அப்படின்னா ஆக்சிடேஷன், சர்ஃபேஸ்ல ஆக்சிடேஷன் நடந்து ஸ்கேல் செதிலா ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஸோ போர் செல்ஸ் இருக்கு. In hot working, formation of new crystals. In cold working, no crystal forms. So crystal formation இங்க நடக்கும், இங்க crystal நடக்காது. So hot working, cold working difference வந்து இதுதான். So the rolling effects.
First one is wavy edges. Wavy edges result from concave roll bending. Thinner along edges than its center. ஸோ எட்ஜில் தின்னாக இருக்கும், சென்டரில் கொஞ்சம் திக்காக இருக்கும், அது கான்கேவ் ரோல் பெண்டிங்னால ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது cracks results from pure material ductility. ஸோ புவர் மெட்டீரியல் டக்டிலிட்டினால, பியூர் கிடையாது, புவர் மெட்டீரியல் டக்டிலிட்டினால வரதான் கிராக்கு. Convex roll bending. இங்கே கான்வெக்ஸ் ரோல் பெண்டிங்னால வருது, அங்கே கான்கேவ் ரோல் பெண்டிங்னால வேவி எட்ஜ், இங்கே கான்வெக்ஸ் ரோல் பெண்டிங்னால கிராக். Severe condition cause center split. ஸோ சென்டர் ஸ்பிரிட்னு நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி Then alligatoring. அலிகேட்டர் அப்படின்னா பெரிய முதலைன்னு பேர். அலிகேட்டர் அப்படின்னா பெரிய முதலை. முதல்ல எப்படி திறக்கும் வாயை? அப்படி திறக்கும்ல. அது மாதிரி நம்ம சீட் மெட்டல் ஆகிடும்னா ரெண்டா பொழந்து அப்படி இருக்கும், ரெண்டா பொழந்தும். அதான் அலிகேட்டர். Due to defects in original cast material, only surface of workpiece is deformed. ஸோ சர்ஃபேஸ் மட்டும் தான் டிஃபார்ம் ஆகும், உள்ள டிஃபார்ம் ஆக மாட்டான். இதெல்லாம் வந்து ரோலிங் டிஃபெக்ட். அடுத்து ஃபோர்ஜிங் டிஃபெக்ட்ஸ். Forging defects, first one is surface crack due to excessive work at low temperature, high sulfur concentration. சல்ஃபர், எஸ் ஃபார் சல்ஃபர். சல்ஃபர் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் சர்ஃபேஸ் கிராக் நடக்கும். எக்ஸசிவ் ஒர்க் அட் லோ டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் வந்து கம்மியாக வச்சுக்கிட்டு ஒர்க் நல்லா செய்யறாங்க, சர்ஃபேஸ் கிராக் ஆகிடும். Crack at flash due to more prevalent for thinner flash penetrates to work. ஸோ மோர் ப்ரிவென்ட் ஃபார் தின்னர் ஃபிளாஷ் பெனிட்ரேட் டு ஒர்க். தின்னர் ஃபிளாஷ் வச்சுன்னா பெனிட்ரேட் டு ஒர்க்ன்றாங்க. அடுத்தது இன்டர்னல் கிராக்ஸ். Internal cracks due to secondary tensile stress. செகண்டரி டென்ஷன் ஸ்ட்ரெஸ்னால இன்டர்னல் கிராக் ஏற்படும். அடுத்தது Next one is cold shuts. Next one is tearing due to high tensile stress. ஹை டென்ஷன்னா தின்னிங் அண்ட் காஸ்ட் தின்னிங் அண்ட் ஃபெயில் நடக்கும். இன்னைக்கு ஹார்ட் ஒர்க்கிங், கோல்ட் ஒர்க்கிங், ரோலிங் டிஃபெக்ட்ஸ், ஃபோர்ஜிங் டிஃபெக்ட்ஸ் எல்லாமே கற்றுக் கொடுத்த சந்துக்கு தேங்க்யூ சொல்லுவோம்.